இந்த இடத்துல தான் பாம்பாட்டி சித்தர் 1200 வருஷத்துக்கு முன்னாடி தவம் செஞ்ச இடம். இந்த இடம் எங்க இருக்குன்னா, மருதமலை அப்படிங்கிற மலையில, அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்துல மருதமலை அப்படிங்கிற மலைக்கு மேல முருகர், மருதமலை முருகர் கேள்விப்பட்டிருப்போம். அந்த முருகர் முருகர் சன்னதிக்கு நேர் பின்புறம் ஒரு படி இறங்கி வந்தா இவர் தவம் செஞ்ச குகை இங்க இருக்கு. இந்த இடத்துல என்ன ஒரு பயங்கரமான சிறப்புனா, தேவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் இந்த இடத்துக்கு முருகர் உகந்த முக்கியமான நாள்ல இங்க இருக்க ஒரு சுரங்கப்பாதை வழியா வந்து இன்னமும் இங்க இருக்க மூலவரான முருக பெருமான தரிசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மூலவருடைய பெயர் பாத்தீங்கன்னா மருதாச்சலன் அப்படின்னு அர்த்தம். முருகருக்கு மருதாச்சலன் அப்படின்னு பேரு. இந்த பேரு ஏன் வந்ததுன்னா, இந்த மலையில மருத மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. அந்த அது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் அந்த மரம் இருக்கு. அந்த மரத்துடைய வேர், அந்த வேர் இருக்கிற இடத்துல ஒரு சுனை ஊற்று தண்ணி வத்தாம இன்னமும் இருக்கு. அந்த தண்ணிக்கு பெயர், அதாவது மருத மரம் பிளஸ் ஜலம் அப்படின்னா தண்ணி, மருத மரமும் பிளஸ் ஜலம் இது ரெண்டும் சேர்ந்தால் மருதாச்சலன் அப்படிங்கிற பெயரு இங்க இருக்க முருகருக்கு வந்தது. இந்த முருகரை வந்து கோரக்கர் சித்தர் அவரு செஞ்சு வழிபட்ட முருகர் இவரை வந்து வாழ்க்கையில ஒரு தடவையா பாத்துருங்க. அதை தாண்டி இங்க இருக்கிற 18 சித்தர்ல ஒருத்தரான பாம்பாட்டு சித்தர் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அமைதியா உட்காரும் போது நம்மளுடைய ஆன்மா வந்து நம்மளை அறியாம நம்ம கிட்ட பேசும். அவ்வளோ ஆன்ம திருப்தியும் ஆன்ம அமைதியும் ஆன்ம பொலிவும் ஆன்மாவுடைய ஒளியும் இந்த இடத்துக்கு வந்தா நம்மளால கண்டிப்பா உணர முடியும்.